நம்ம இனாக்சியும் தலையில விக்கனா மாட்டிட்டு ஒரு பெரிய மால்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு தலையில முடியில்லாத விஷயம் கூட பழகுறவங்களுக்கு கூட தெரியாது. இப்படின்னா இருக்கிறப்ப ஒரு பையன் காலேஜ் டேஸ்ல இருந்து இந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்திருப்பான். அவனும் இந்த பொண்ணு வேலை பாக்குற மால்லே தான் மேனேஜரா இருப்பான். அவனை இந்த பொண்ணுக்கும் தெரியும். என்னதான் இந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருந்தாலும் தனக்கு முடியில்லாத விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை விட்டு போயிருவான்னு இவள அவன் கிட்ட பேசாமலே இருக்கா. ஒரு நாள் அந்த மால்ல ஒரு பெரிய டான்ஸ் காம்படிஷன் நடக்கும். அதனால தன்னோட பேரை கொடுக்கலாமேன்னு இந்த பொண்ணு போனா இந்த மால்ல வேலை பாக்குறவங்க யாருமே இந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். டான்ஸ்னா நல்லாவே ஆடுவா வேற. இதனால தன்னோட வேலையே போனாலும் பரவாயில்லையேன்னு வேலையை ரிசைன் பண்ணிடுறா. இந்த பொண்ணு வேலைக்கு வராதனால ரொம்ப நாளா இந்த பொண்ணை பார்க்கவே முடியல. அதனால வீட்டுக்கே போய் ப்ரப்போஸ் பண்ணிரலாமேன்னு வீட்டுக்கு போனா அவ மொட்டை மண்டையோட சுத்திட்டு இருக்கா. இதனால பாக்குற இவனுக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அந்த பொண்ணுக்கும் தலையில விக்கு இல்லாதது தெரியாமலே நின்னுட்டு இருக்கா. கண்ணாடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது விக்கு போடலன்னு. அந்த பையன் கிட்ட உனக்கு என்ன பத்தின உண்மைனா தெரிஞ்சிருச்சுல, நீனே என்ன விட்டு போயிருவேலன்னு கிளம்ப சொல்றா. அந்த பையனும் நான் உன் தலையில இருக்கிற முடிய பார்த்து நான் உன்னை லவ் பண்ணல, நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்ணேன். நீ இப்ப ஓகேங்கிற ஒரு பதில் சொன்னா கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான். இந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போயிருது. ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு டான்ஸ் காம்படிஷன்ல விக்குனா மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சின்ன குழந்தை அந்த முடிய பிடிச்சு இழுத்தனால விக்கு தனியா வந்துருது. இதனால சுத்தி இருக்கிற எல்லா மக்கள் முன்னாடியுமே இவளுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. இவ்வளவு நாள் இந்த விக்கால எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கப்பட்டது போதும்னு முடிவு பண்ணி விக் இல்லாமலேயே எல்லாரும் முன்னாடியுமே பயங்கரமா நல்லா டான்ஸும் ஆடிடுறா. நல்லபடியா லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணி சின்ன சின்ன பசங்களுக்கு நான் டான்ஸும் சொல்லி தர ஆரம்பிச்சிடுறா.